அனைவருக்கும் வணக்கம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் பூராட நட்சத்திரத்தில் இரவு 12 மணிக்கு, அதாவது 2025 பிறக்குது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நாம் மேஷ ராசிக்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம புது பலனை பார்த்துருக்கோம். புது பலனை பார்க்க விரும்புகிறவங்க போய் நம்மளுடைய சேனலில் புது பலனை பார்த்துட்டு வாங்க. இப்போ மேஷ ராசிக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருந்து 6ஆம் இடத்துல லக்கணத்தை வச்சு இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால சற்று கடன்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். அடுத்தது, என்னடா எடுத்தோன்னே நெகட்டிவாக சொல்கிறானேன்னு எதுவும் யோசிக்க வேண்டாம். நான் உள்ளதை தான் சொல்லுவேன். இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. எனக்கு இந்த இதெல்லாம் சொல்ல தெரியாது. அதாவது இப்படி மறைச்சிக்கிறதுலாம் சொல்ல தெரியாது. இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இருக்குன்னா இருக்குது. கொஞ்சம் கடன்கள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்தது, உங்கள் ராசியுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறதுனால சகோதரிகளுக்குள்ள வீடு வழக்கம், வீடு சொத்து சுகத்து சிறு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் செவ்வாய் நீசத்தில் இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது. நிலங்களில் சற்று கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அடுத்தது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தன சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும், பண சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பணம் தாராளமாக சேர்க்கலாம். உங்களுடைய கடனை நீங்கள் வளர்க்காமல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சேமிப்பு ஸ்தானம் யாருக்கும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற வாக்குகள் நல்ல சுத்தமான வாக்குகளாக இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே நம்பியே சில பல வாக்குகள் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு. ஆனால் உங்களுடைய கை காசு கடன் இருந்தால் கூட கடன் இல்லாமல் கடன் வாங்கி இன்னொருத்தவங்க உதவி செய்கிற வேலைகள் எதுவும் இருந்ததுன்னா அது எதுவும் வேண்டாம். அது நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது, இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் 2 பேரும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அருமையான இடம். ஏன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், யோகஸ்தானம் 2மே ஒன்று தான். 9ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் சந்திரன் 2மே அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்களுக்கு யோகங்கள் நிறைய கிடைக்கும். அதாவது உங்களை எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 12 ராகு பகவான் இருக்கிறாரு, 6ல் கேது பகவான் இருக்கிறாரு. 12 ராகு பகவான் வந்துட்டார் அப்படின்னாலே வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐஎன்எஸ் போக விரயஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்தார் அப்படின்னாலே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி வெளி மாநிலம் இல்லை வேறு பாஷ பேசுகிறவங்களுடைய பழக்கங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது. அதன் மூலிமா சில ஆதாயங்கள் கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு பாருங்கள். இந்த ராகு பகவான் இப்போதைக்கு வடக்கு திசையில் இருக்கார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வட மாநிலங்களில் வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டெல்லியிலையோ மும்பையிலையோ ஹைதராபாத்லேயோ அட்லீஸ்ட் சென்னை தாண்டினாலே உங்களுக்கு வடக்கு திசை தான். அதனால் அந்நிய பாஷைகள் பேசக்கூடிய வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். ஆனால் அவர் விடிஞ்சோடனே 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் ஒரு பெரிய எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. அது ஒரு அருமையான இதுதான். புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகவும் வர்றாரு, 3ஆம் இடத்து அதிபதியாகவும் வர்றாரு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 6ஆம் இடம் உங்களுக்கு கடன் தொல்லை நீக்கிற ஸ்தானம். ரெண்டும் நல்ல அருமையான ஸ்தானங்கிறதுனால உங்களுக்கு பெரும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களோட முயற்சிகளும் வெற்றி பெறும், கடன்களும் தீரும். இப்போ இருக்க கடன் தீரும். மேற்கொண்டு நீங்கள் கடனை வளர்த்துக்கக்கூடாது. அது உங்கள் திறமையில தான் இருக்குது. நீங்கள் கடனை வாங்காமல் 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானை யூஸ் பண்ணி உங்களுக்கு அது மூலியமாக ஒரு பலன் அனுபவிச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி திறமைசாலி யாரும் இல்லை. ஆனால் இந்த ஏதேனும் தேவையில்லாமல் போய் கடனில் சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி கடனாளி யாருமே கிடையாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்தது, உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரன் லாபத்தை கொடுப்பாரு, சனி கொஞ்சம் தடைப்படுத்தி கொடுப்பார். ஆனால் இரும்பு சம்பந்தமான தொழில்
அழகு சாதன பொருள், அதாவது ஃபேன்சி கடை வச்சுருக்கிறவங்க, டெய்லரு, ஃபேன்சி கடை வச்சுருக்கிறவங்க, ஸ்வீட்டு கடை வச்சுருக்கிறவங்க, இவங்க 3 பேருக்கும் லாபங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணுறவங்களுக்கும் லாபங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இது வேணுனீங்கன்னா ஆஞ்சநேயரை கும்பிட்றதும் மகாலட்சுமி தேவியை கும்பிட்றதும் உங்களுக்கு பலனை அளிக்கும். இத்துடன் இந்த மேஷராசிக்கான பதிவு முடிஞ்சது. அடுத்து ரிஷபராசிக்கான பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.